ஊட்டச்சத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இடியாப்ப சிக்கலில் சிக்கி இருக்கிறது மேகி நூடுல்ஸ். 2 நிமிடத்தில் தயாரிக்கலாம் அப்படிங்கிற கோஷத்தோட எந்த அளவுக்கு இதுல சுவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் இருக்கிறது அப்படின்னு விளம்பரப்படுத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பலருடைய விருப்ப உணவாக, குழந்தைகள் அடம்பிடிக்காம சாப்பிடுற, பெற்றோர்களும் தயாரித்து கொடுக்கலாமே, நல்லா சாப்பிடுறாங்களே, ஆரோக்கியமா இருக்கே அப்படின்னு நம்பத்தோட கொடுக்கக்கூடிய உணவுகள்ல ஒன்றாக நாடு முழுவதும் பிரபலமாக ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டுகளாக இருந்து வருவது மேகி நூடுல்ஸ். ஆனால் அதனது தரம், அதனது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்பொழுது நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல ஆய்வுக்குட்படுத்த அதில் அந்த காரியம் லெட்டுடைய அளவு மிக அதிகமாக, அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நச்சு பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தி பரவ பல மாநிலங்களும் ஆய்வுக்குட்படுத்தி ஒரு மாநிலம் தொடர்ந்து பல மாநிலங்கள்ல இது திரும்ப பெறப்பட்டு வருகிறது. சில மாநிலங்கள் தடை செய்திருக்கின்றன, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த விளம்பரங்கள், இந்த ஒரு மேகி நூடுல்ஸ் விளம்பரத்தில் நடித்த நடிகர்கள் மீது வரைக்கும் வழக்குகள் பாய்ந்திருக்கின்றன. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய இயல்பான புரிதல், அரசாங்கம் இதையெல்லாம் கண்காணிக்கிறது, தரக்கட்டுப்பாட்டை எல்லாம் செய்கிறது, பாக்கெட்ல வருது, நம்பகத்தன்மை நிறைந்த நிறுவனம், வாங்கலாம், பயன்படுத்தலாம், ஆரோக்கியமானது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை நமக்கு இருக்க, இது இந்த ஒரு உணவு தயாரிப்பு, இந்த உணவு பாதுகாப்பு சார்ந்த அடிப்படைகளையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இது சார்ந்த பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த பாதுகாப்பு முறையிலேயே ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறதா? யார் செய்வது? மத்திய அரசா, மாநில அரசா? இந்த குழப்பங்கள் இருக்கிறதா? இதற்கு யார் பொறுப்பு? நம்முடைய முறைகள்ல அவ்வளவு பெரிய கோளாறு இருக்கிறதா என பல கேள்விகளையும், அதிர்ச்சி நிறைந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் முதலில் தர கேட்போம். டெல்லியின் அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேஷ்ல உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் டிவி பார்க்கும் பொழுது ஒரு விளம்பரம் வருகிறது, மேகி நூடுல்ஸ் தொடர்பான ஒரு விளம்பரம். அவருக்கு சந்தேகம் எழுகின்றது. அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே, இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள்ல விளம்பரம் வேற மாதிரி இருக்கு, வளர்ந்த நாடுகள்ல இதே கம்பெனி விளம்பரம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போய் இந்த மேகி நூடுல்ஸ் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, மாதிரிகள்லாம் எடுத்து ஆய்வு கூடத்திற்கு அனுப்புகிறார். உண்மையிலேயே இவங்க விளம்பரத்துல சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக ரிப்போர்ட் வருது. உண்மை அல்ல என்று தெரிகிறது. அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மேகி நூடுல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வருகிறது. அதன் பிறகு இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறது. தற்பொழுது வரைக்கும் 4 மாநிலத்துல இதை தடை பண்ணிருக்காங்க. முக்கியமாக குஜராத் முதல்ல பண்ண மாநிலம், டெல்லி, உத்தராகண்ட்ல பண்ணிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பண்ணிருக்காங்க. இந்தியாவுல மொத்தம் 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். எல்லாரும் நாளைக்கு மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். மேகி நூடுல்ஸை பொறுத்தவரை அரசாங்கம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. எவ்வளவு ஃபைன் போடலாம், எவ்வளவு எல்லை மீறி இருக்கிறார்கள், என்ன பண்ணலாம், இந்தியா முழுவதும் தடை போடலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு முடிவெடுக்கும். மேகி நூடுல்ஸ் அல்லாமல் அதாவது இதர பொருட்கள், முக்கியமாக இந்த துரித உணவுகள் எல்லாம் பாக்கெட்லயும், டின்கள்லயும், பாட்டில்கள்லயும் அடைத்து விற்கிறார்கள். இதையும் டெஸ்ட் பண்ணணும். மாதிரிகள் எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணி 1 வாரத்துக்குள்ள மத்திய அரசு கிட்ட சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அறிக்கையை. மத்திய அரசு அதை பார்த்துட்டு அதன்படி ஒரு முடிவு எடுத்து விடுவார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று, நட்சத்திரங்கள் தங்கள் நட்சத்திர அந்தஸ்தை பயன்படுத்தி பொருட்களை விற்க முயற்சி செய்வது. மேகி நூடுல்ஸ் தொடர்பாக அமிதாப் பச்சன், பிரீத்தி சிந்தா, மாதுரி தீக்ஷித் இவங்களும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார்கள். நட்சத்திரங்கள் செய்வது நியாயமா, பணத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம். இன்னொரு புறம் கேரளா மற்றும் கோவா அரசு என்ன சொல்லிருக்காங்க, முதல் கட்டமா நாங்க ஆய்வு கூடங்கள்ல மேகி நூடுல்ஸ் கொண்டு போய் ஆய்வு பண்ணோம், எல்லாமே அளவுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. சில மாநிலங்களை பட்டியலிட்டார் சலீம். சில நேரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு சர்க்காரில் இருந்தும் அறிக்கை வந்திருக்கிறது. அதாவது மேகி மட்டுமல்ல, வாய்வா எக்ஸ்பிரஸ் நூடுல்ஸ், ரிலையன்ஸ் செலக்ட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ் சிக்கன் மசாலா நூடுல்ஸ், இதெல்லாம் அளவை விட காரியமுடைய அளவு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகிய காரணத்தினால இந்த உணவுப் பொருட்கள் விற்பனையிலிருந்து உடனடியாக திரும்ப பெறுவதற்கு இந்த
இந்த நிறுவனங்களுக்கு, இந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு அறிக்கை தமிழ்நாடு சர்க்காரிலிருந்து வந்திருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது நிச்சயமாக நமக்கெல்லாம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையல்ல. இது பல கேள்விகளை எழுப்பதனால விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இதுல பார்க்க வேண்டிய வேறொரு கோணம் இருக்கிறது என்பது அவருடைய வாதம். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திரு கரு நாகராஜன் அவர்கள் ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல கன்சியூமர் ரைட் ஆக்டிவிஸ்ட் திரு கிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதாவுடைய திரு எஸ் ஆர் சேகர், மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு கரு நாகராஜன் அவர்களுக்கு. இந்த ஒரு சர்ச்சை வெடித்து தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து உத்தரப்பிரதேசத்துல பாராபங்கிங்கிற இடத்துல ஒரு அதிகாரி கண்டறிகிறார். அவர் இதை செய்யல அப்படின்னா இன்னைக்கு இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்க மாட்டோம். இந்த ஒரு சர்ச்சை வந்திருக்காது. அதற்கு பிறகு ஒரு மாநிலம் மாறி ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் தடை செய்ய சமீபத்தில் இப்பொழுது கடைசியாக இந்த முடிவை எடுத்திருப்பது, இந்த திரும்ப பெறத்துக்கான முடிவை எடுத்திருப்பது தமிழக சர்க்கார். இவ்வளவு நாள் இதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல? மற்ற மாநிலங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த இயல்பாகவே இது வந்து காரியத்துடைய அளவு அதிகமான ஒரு பொருள்னா நம்ம நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? இவ்வளவு நாள் இன்னும் சொல்ல போனா சில இப்ப வரைக்கும் இது வந்து மார்க்கெட்ஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய குறை இருக்குன்னு தானே போறோம். நம்ம கிட்ட மக்கள்கிட்ட இருக்கு, அரசு கிட்ட, அமைப்புகள்கிட்ட, அரசு கிட்ட இருக்குன்னா இப்ப தமிழக அரசு இருக்குங்கிறீங்களா? எப்படி மொத்தமா இப்பதான் உங்க நண்பர் சொன்னாரு இந்தியாவிலே 4 மாநிலங்கள் வந்து தடை பண்ணிருக்காங்கன்னு. இன்னும் 2 மாநிலங்கள் சப்போர்ட்டா வேற சொல்லிருக்காங்க, மகாராஷ்டிராவும் கோவாவும். அப்ப தமிழ்நாடு அரசு குறை. பொதுவா இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்தியா முழுமைக்கும் இதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னாலும் சரி, நிறைய இருக்கிறது சொன்னாலும் சொல்லி முடியும். பொறுப்பு மத்திய அரசு தான். ஏன்னு கேட்டால் உற்பத்தி செய்யற இடம் ஒரு இடமா இருக்கும், விற்பனை செய்யற இடம் ஒரு இடமா இருக்கும். இது ஒரு மாநிலத்துக்கு திணிக்க முடியாது. இதைத்தான் 2006 சட்டம் சொல்லுது. இதுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க, இதுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க. திரும்ப பெற்றிருக்கிறது மத்திய அரசா தமிழக சர்க்கார்? எதை திரும்ப பெற்றிருக்கு? ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006 படி, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 படி இதை வந்து திரும்ப பெறோம், இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு முடிவை எடுத்திருப்பது தமிழக சர்க்காரா மத்திய சர்க்காராக? பொறுப்பு யாருக்கு இருக்கு, தலைமை யாருக்கு? இப்ப வந்து சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம மாறி போறோம். இப்ப நூடுல்ஸ் அதாவது நூடுல்ஸ்ங்கிறது சாதாரண நம்ம ஒரு இடியாப்பம் தாங்க. இதை தாங்க அவன் இன்னைக்கு சவுத் ஏசியால, இந்தோனேஷியால இருந்து சைனா வரைக்கும் தினசரி இட்லி தோசை சாப்பிடுற மாதிரி இதைத்தான் அவன் சாப்பிட்டு இருக்கான். இதுல வந்து மேகி மாதிரி அங்க இல்ல, சாதாரண வீடுகள்ல கூட அந்த அரிசி மாவு அரைச்சு நூடுல்ஸ் இடியாப்பம் மாதிரி காய வச்சு அது வீட்டுல சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஊர் இடியாப்பம். இல்ல இன்னைக்கு நெஸ்டே கம்பெனி மேகி மட்டும் தயாரிக்கல, நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. என்னுடைய கேள்விங்கிறது ரொம்ப சுலபமானது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த பொருட்கள்லாம் இது வரைக்கும் சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தடை இல்லாம இருந்துட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி, அரசாங்கத்துடைய ரிப்போர்ட் படியே இந்த ஒரு 17 உணவு மாதிரிகள்ல, தமிழ்நாடு அரசாங்கத்தோட ரிப்போர்ட் படி 17 உணவு மாதிரிகள்ல 7 மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 7 மாதிரிகள்ல 6 மாதிரிகள்ல காரியம், அதாவது லெட்டுடைய அளவு அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்முடைய ரிப்போர்ட் சொல்கிறது. இவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் உலா வருகிறது. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஆக்சசபிளா கடைகள்ல கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு எந்த மாநிலம் தடை செய்யுதோ அந்த மாநிலத்துக்கு இது உலாவறதுக்கான அனுமதி சார்ந்த உலாவுறது. அதாவது நீங்க வந்து இன்னைக்கு ப்ரூ காபி தூள் வந்து கம்பெனி எங்கேயோ இருக்கு, ஆனா அவன் தயாரிக்கிறது எல்லா மாநிலம் வச்சு அரைச்சு பேக்கப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப மகாராஷ்டிராவுக்கும் கோவாவுக்கும் ஒரு டைப் ஆஃப் மேகி போயிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு மேகி வந்திருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க, உத்தரப்பிரதேச ஒரு மேகி வந்திருக்கு. அப்ப இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு இல்ல மேகி சாப்பிடுறது மக்கள் தான். இது நீங்களே சொன்னீங்க கான்ஃபிளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. கேரளால ஒரு மாதிரி ரிப்போர்ட் வருது, கர்நாடகால ஒரு மாதிரி ரிப்போர்ட் வருது, தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி வருது, டெல்லியில ஒரு மாதிரி வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாம்பிள்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்கு. இங்க அனுமதிக்கப்பட்டிருக்கு, கடைகள்ல வாங்கி சாமானியர்கள் வாங்கி சாப்பிட்டு. முதல்ல நீங்க சப்ஜெக்ட் விட்டு வேற போறீங்க. முதல்ல வந்து இந்த ரிப்போர்ட் நீங்க இப்பதான் வந்திருக்கு, நான் கிளம்பும் போதுக்கு தான் இந்த தகவல் புதிய தகவல். ஆனால் இது வந்து ஃபுட் ஆக்ட் படி 2006 சட்டப்படி ஒரு பொருள் உற்பத்தி செய்து மக்களுக்கு விடுங்க, மக்களுக்கு விநியோகிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சாம்பிள் தான் கொடுக்கறான். இந்த மேகில என்னென்ன இருக்குன்னு அவன் செக் பண்றான். ஓகே மேகி ஓகே சரியா இருக்குங்கிறான். ஆனால் இந்தியா முழுவதும் விற்கப்படுகிற ஒவ்வொரு பாக்கெட்டையும் சோதனை பண்றான்.
சோதனை பண்ண உணவு தர நிர்ணய ஆணையம் இருக்கு, அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. மத்திய அரசு பொறுப்பு. 2006 சட்டப்படி சில நேரத்துக்கு முன்பாக நீங்க சொல்றது மாநில சர்க்காரா மத்திய சர்க்கார் ஆய்வு செய்து தவறு இருக்கிறது கண்டுபிடித்திருக்கிறது மாநில சர்க்கார் சொன்னால் இதை கண்டுபிடிக்க வேண்டியது, தடை செய்ய வேண்டியது, இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அதிகபட்ச 10 லட்சம் மத்திய அரசின் பொறுப்பு. அதான் சட்டம் இல்ல. மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்புன்னா இந்த முடிவு, இந்த அறிக்கை மத்திய சர்க்கார் சேர்ந்து வந்திருக்கும். இப்ப தமிழக சர்க்கார் சேர்ந்து வருது, இந்த இடத்துல நாங்க ஆய்வுக்கு உட்படுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிக்கை வந்திருக்கு, மத்திய அரசு கொடுத்திருக்கு. மகாராஷ்டிரா சரியா இருக்குன்னு கொடுத்திருக்கு, மத்திய அரசு கொடுத்திருக்கு. கோவா சரியா இருக்குன்னு கொடுத்திருக்கு, மத்திய அரசு கொடுத்திருக்கு. மத்திய அரசாங்கம் சொல்லணும். சார் அந்தந்த மாநிலங்கள்ல இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்குரிய பொருள் சோதனை. இதுல பொறுப்பு வெறும் மத்திய சர்க்காருக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல, மத்திய சர்க்கார் மாநில அரசுக்கு தான் இருக்கு, மத்திய சர்க்காருக்கு இல்ல. சட்டம் போடுவதுதான் மத்திய சர்க்காரை ஒழிய அமல்படுத்த வேண்டியது மாநில அரசு தான். உணவு இந்த சட்டத்தைப்படி எல்லா சட்டப்படி மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இல்ல நீங்க நம்ம வக்கீல் தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் மத்திய அரசு அமல்படுத்தியது. இது அமல்படுத்த சட்டத்தை என்போர்ஸ் பண்ண வேண்டியது மாநிலங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஃபுட் சேஃப்டி கமிஷனர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டெசிக்னேட்டட் ஆபீசர், ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர், இப்படி அலுவலர்களை அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 538 ஃபுட் சேஃப்டி ஆபீசர் இருக்காங்க. 538 பேர். இந்தியாவிலேயே அதிகமான ஃபுட் சேஃப்டி அனுமதி கொடுப்பது மத்திய அரசு. அதாவது சோதனை பண்ண அனுமதி கொடுக்குறாங்க. சொல்றத கேளுங்க. ப்ராடக்ட் இதை ப்ராப்பர் அப்ரூவல் கொடுக்கும்போது, இந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட் அப்ரூவல் கொடுக்கும்போது அதனுடைய அவங்க சொல்ற பொருட்கள், எங்களுடைய இவ்வளவு புரோட்டீன் இருக்கும், இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கும், இவ்வளவு ஃபேட் இருக்கும்னு அவங்க எழுதி தருவாங்க. இதை செக் பண்ணி அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி கொடுத்த பிறகு ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற ISO 22000 ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இதை நாங்க அப்சர்வ் பண்றோம். நாங்க ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல்ஸ் வரும்போதே செக் பண்ணுவோம். அதுல இந்த குவாலிட்டி எல்லாம் பார்ப்போம், பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். இது பிறகு ப்ராசஸ் ஆன அப்புறம் மறுபடியும் செக் பண்ணி தான் வெளியில அனுப்புவோம். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஷெல்ஃப் லைஃப் 6 மாசம் இருக்குன்னா ஒவ்வொரு பேட்சும், இப்போ ஒரு ப்ராடக்ட்னா அந்த பேட்ச் நம்பர் போட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். AB 322, CD 1633 அப்படி இருக்கும். அந்த பேட்ச் ஒவ்வொரு பேட்சும் எவ்ரி மந்த் இட் வில் பி செக்டு. அந்தந்த மாதம் செக் பண்ணி அதனுடைய தரம் குறைகிறதா, இந்த 6 மாதம் முடிகிற வரைக்கும் அதனுடைய தரம் கெடாமல் இருக்கிறதான்னு பார்க்க வேண்டியது அந்த நிறுவனத்தின் பொறுப்பு. இதெல்லாம் அவங்க செய்யறாங்கன்ற அசம்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆகவே இது என்ன செய்யறாங்கன்னா, எண்ட் பாயிண்ட்ல இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசருங்கிறவங்க அந்தந்த கடைகளுக்கு போய் எங்கெங்கெல்லாம் பொருட்கள் விற்குதோ அவங்களுக்கு எது தெரிய தோன்றதோ அதை எடுத்துன்னு ஆய்வுச்சாலைகள், தமிழ்நாட்டில் 7 ஆய்வுச்சாலைகள் ஒரு இடத்துல ஒரு அதிகாரிக்கு தோணலன்னா இந்த ஒரு சர்ச்சையே வந்திருக்காது. இன்னைக்கு எல்லாரும் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற ஒரு அந்த பர்டிகுலர் பேட்ச்ல இருக்குங்கிறதா அவர் போட முடியுமா? அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் கூட என்ன சொல்லுங்க, இந்த AB பேட்ச்ல 31/12/2011 தயாரிக்கப்பட்ட இந்த சாம்பிள் இந்த தரத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமே. மொத்தமே மோசம்ங்கிறத என்னைக்குமே சொல்ல முடியாது. சட்டமே அப்படிதான் இருக்கு. இப்போ ஒருத்தர் திருடினார்னா அவர் எந்த இடத்துல திருடினாருங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுமே ஒழிய அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய வாதமும் கூட திருடினதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அன்றைக்கு திருடினதான் ப்ரூவ் பண்ணணும். கேரளால ஒரு மாதிரி ரிப்போர்ட் வருது, கர்நாடகால ஒரு மாதிரி ரிப்போர்ட் வருது, எல்லாம் சரியா தான் இருக்குன்னு வருது. வேறு சில மாநிலங்கள்ல வேற மாதிரி வருது. ஆனால் அதிர்ச்சிக்குரிய தகவல், சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல், தமிழக சர்க்கார் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல், தமிழ்நாட்டில் சோதிக்கப்பட்ட சாம்பிள்ஸ்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட இந்த காரியத்துடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். இது மேலும் ஆழமான பல கேள்விகளை எழுப்புகிறது நேர்களே. இடியாப்ப சிக்கலில் மேகி நூடுல்ஸ் சிக்கி இருக்கிறது. இப்பொழுது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சர்க்காரும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இங்க தேர்வு செய்யப்பட்ட, இங்க சோதனை செய்யப்பட்ட மாதிரிகளிலும் காரியத்துடைய லெட்டுடைய அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருக்கிறது ஆகிய காரணத்தினால இந்த
உணவுப் பொருளானது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உணவு தர நிர்ணய சட்டம் 2006 படி இது நிச்சயமாக நமக்கெல்லாம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பல கேள்விகளையும் எழுப்புகிறது. நான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட, பாரதிய ஜனதாவுடைய திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இதுல மாநில சர்க்காரா மத்திய சர்க்காரா அப்படிங்கிற ஒரு வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு தேசிய அளவுல சட்டத்தை ஏற்றிருக்கக்கூடிய, தேசிய அளவுல இதற்கான ஒரு ஆணையத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய சர்க்காருக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அரசு எப்படி கேள்வி கேட்கிறீங்கன்னு கேட்கிறார் இந்த துறை சார்ந்த அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான். ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி எதற்காக இருக்கிறது? என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இது திரு சேகர்? அதாவது ராம், இந்த விஷயம் சம்பவம் நடந்த உடனேயே மத்திய அரசினுடைய உணவு மந்திரி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் நாடு முழுவதும் இம்மீடியட்டா ஒரு செக்யூரிட்டி செக், உணவு பாதுகாப்பு, பொருட்களுடைய பாதுகாப்பு மற்றும் பொருட்களுடைய தரம் பற்றிய ஒரு இம்மீடியட் செக் நாடு முழுவதும் வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த கன்சூமர் அஃபேர்ஸினுடைய செக்ரட்டரி குருச்சரன் அவர்களும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ரிப்போர்ட் ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு உடனடியாக இதை பற்றி கவலைப்படுகிறது, நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு அதிகாரி செஞ்சப்புறம் மற்ற மாநிலங்கள் செஞ்சப்புறம் மத்திய அரசாங்கம் செய்யும்போது இது வெறும் நீஜக் ரியாக்ஷன் தானே. ஒரு தேசிய அளவுல ஒரு ஆணையத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு இதெல்லாம் வந்தப்புறம் ஏதோ ஒரு மாநிலத்துல இந்த ரிப்போர்ட் வந்தப்புறம் செய்யணுமா? அதை தாண்டி அரசு எப்படி கேள்வி கேட்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த துறை சார்ந்த அமைச்சர். One, it is a knee-jerk reaction. இன்னொரு எப்படி கேள்வி கேட்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வாதம் எப்படிப்பட்டது? இல்ல அதாவது நீங்க நான் இதுல ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த உணவு அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்களே, இவர்கள் எல்லாம் நாடு முழுவதும், நீங்க தமிழ்நாட்டில் அவர் நம்ம நண்பர் கூட சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு 538 பேர் இருக்காங்க. இந்த 538 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க உணவு கலப்படமே இல்லையா, எல்லாமே எதிர்பார்க்கப்பட்ட தரத்துக்கு மேலே தான் உணவுகள் ஆங்காங்கே தயாரிக்கப்படுகிறதா, விற்கப்படுகிறதான்னு பார்த்தா பிராக்டிக்கலா நிச்சயமாக இல்லை. இவர்கள் ஹோட்டல்கள்லயும் போய் அங்க அதனுடைய தரத்தை செக் பண்ண வேலைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நிறைவேற்றினீங்களே சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன், அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது? மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இல்ல, அதாவது நான் இந்த உங்கள் ஹரிஹரனுடைய இந்த கேள்விக்கு என்னாலே ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று சொல்லிவிட்டு போய்விட முடியும். நீங்க 2011-12 சாம்பிள் எடுத்தது 64,000, தரம் பார்த்து தரம் குறைந்ததாக இருந்தது 8,200, வழக்கு 6,800, தண்டனை 764. அதுவே 2014-15 முதல் ஹாஃப்ல 50,000 சாம்பிள், 8,500 வழக்கு, 7,100 தண்டனை. இப்படியாக முதல் ஹாஃபிலே 2 பங்கு இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி மத்திய அரசு செயல்படுவதாக என்னாலே சொல்ல முடியும். அந்த வார்த்தைக்கு வரவில்லை. ஆமா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய புள்ளி விவரம் இது. நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், புள்ளி விவரங்கள் நீங்க இந்த குற்றச்சாட்டு வந்தோன்னே அந்தந்த மாநிலங்கள்ல அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னீங்க, அவங்களுடைய நடவடிக்கையால இந்த புள்ளி வரும். நீங்க யார குற்றம் சாட்டினீங்களோ, எந்த மாநில அரசாங்கத்தை குற்றம் சாட்டினீங்களோ அவங்களுடைய நடவடிக்கையால இந்த புள்ளி வரும். இல்ல, நான் குற்றம் சாட்டுவது என்பது அவர்களுடைய இந்த புள்ளி விவரத்தை வைத்து செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறது, தரம் எல்லாம் சரியாக இருக்கிறது, மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வரவில்லை. உண்மையிலேயே இதே மாதிரியான இப்ப கூட இது ஒரு பிரேக். இந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்படி நடைபெறாமல் போயிருக்குமானால் இது நாட்டுக்கு தெரிந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு மழலையர் பள்ளியில அதான் சொல்ல வர, எங்கேயுமே ஒரு பிரேக் வந்தாதான் விஷயம் தெரியும். அதற்கு முன்னாலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஒரு மொனாட்டமாசாக ஒரு ரோபோவாக தான் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த பாராபங்கிங்கிற இடத்துல அந்த அதிகாரிக்கு தோணலன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு டேஞ்சரஸ் லெவல்ஸ் ஆஃப், அதாவது 17 மடங்கு அங்க கூட, தமிழ்நாட்டிலும் கூட சொல்லப்பட்டிருக்கு, பல மாநிலங்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, சில மாநிலங்கள்ல வேற மாதிரி அறிக்கை இருக்கு. இதோட தானே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்கள், குழந்தைகள் அதை சாப்பிட்டு இருப்பாங்க. சோ நம்முடைய முறை, நமது அமைப்பு சரியா இருக்காங்க क्वेश्चन நியாயமா இல்லையா திரு சேகர்? அங்க அவருக்கு தோணல, அந்த ஒரு பிரேக்கே நடக்கல.
இல்ல நீங்க சொல்லுவது நியாயமானது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு துறையிலையும் இப்போது செயல்பாட்டை இறுக்கி, செயல்பாட்டை முடுக்கி, செயல்பாட்டை ஊக்குவித்து இந்த அரசு எல்லா துறைகளிலும் நடைபெற்று வருகிறது. எல்லா துறையிலும் நடைபெற்று வருகிறதுனால் ஒரு 60 ஆண்டு காலமாக உளுத்து போய் துருவடித்து போன ஒரு அரசு இயந்திரத்தை ஒரே நாள்ல முடுக்கிவிட முடியாது. ஆனாலும் கூட செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. அதை செய்ய முயற்சி செய்து துவக்கத்தை துவக்கி இருக்கிறது. ஆனாலும் கூட அது சரியான பாதைக்கு வந்து சேர நாளாகும். நான் திரு ஆனந்த் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது இன்னைக்கு மக்கள் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? இது பொலிட்டிக்கல் இல்லாம ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டிஸ்கஸ் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். Nestle is a 150-year-old company. 2016 vandadana Nestle will become a 150. Okay. It's the world's largest food company. Okay. It has 8,000 brands. Okay. It has got the most advanced labs in the world. These are all facts. Okay. The market capitalization of Nestle is bigger than the free float capitalization of the entire Indian market. Okay. These are facts. Does it give license to Nestle to advise in the substance? நீங்க பேச விட்டாதானே நீங்க பேச no you allow me to break the point. அது உங்களுக்கு கேட்கிறேன். Let me finish. No you are not allowing me to speak. Nestle உடைய இந்த ப்ரொஃபைல தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல Nestle தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய சின்ன நிறுவனமாக இருக்கட்டும், எந்த நிறுவனமா இருந்தாலும் பேச விட மாட்டீங்களா? நீங்களே பேசி முடிச்சிருங்க. உங்களுக்கு தான் சார் கேட்கிறேன். அப்ப நான் பதில் சொல்ல விடுங்க. நீங்க பதிலே சொல்ல விடாம ஒரு டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் அதிகமா போறதுக்கான லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாரம்பரிய யாருக்கு கொடுக்கல? இல்ல சார், பெருமை பன்னாட்டு அமைப்பு ஃபர்ஸ்ட் இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுன்னு யாரும் சொல்லல. There are two contradictory reports. இது வரைக்கும் ஜென்யூனா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. கோரக்பூர், பாராபங்கி கோரக்பூர் ஈஸ்டர்ன் யூபில ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நெஸ்லே ஹேவர்ல இருந்து இன்னொரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அவங்க 1.25 crore சாம்பிளை செக் பண்ணி கிளியரா சொல்லி கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார், லெட் மீ ஃபினிஷ். இதுல இந்த ரிப்போர்ட் என்னைக்கு வந்தது? நவம்பர் 30 2014. இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் 4 2015. இந்த 3 நாள்ல என்ன நடந்திருக்குது இந்தியால? என்ன நடந்திருக்கு? பங்கு சந்தையை பாக்குறவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். ஒரு பெரிய நிறுவனம் இந்த ஆளும் சர்க்காரோட ரொம்ப க்ளோஸா நெருங்கணும் 500 ரூபாய் வித்து சாரி நீ 100 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. இருங்க சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. அதனால இத ஒரு டேக் இட் அவுட், அத மக்களோட திசையை அதுல கண்ணுல திருப்பறதுக்கு இதுல இருந்து ஒன்னு சடனா ஒன்னு இங்க பாராபங்கி இருங்க சார், பாராபங்கில எடுத்து சடனா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அது இருந்ததுன்னா டெஃபினட்டா தப்பு. சரி, but it is a random sample in one corner of India. பாராபங்கில சார் உங்ககிட்ட தான் சார் வரேன். பாராபங்கில மட்டும் ரிப்போர்ட் வந்ததுன்னா சரி சார், கடைசியில தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு, டெல்லி சோதிச்சிருக்கு, கேரளா சோதிச்சிருக்கு, கோவா சோதிச்சிருக்கு, கோவா இருக்கு, டெல்லி சோதிக்கவே இல்ல. டெல்லி சோதிச்சிருக்கு. டெல்லி 2015 சாம்பிள் சோதிச்சு வழக்கு தொடர்ந்திருக்கு. இல்ல தமிழ்நாடு சோதிச்சிருக்கு சார். இருங்க சார், தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் இருங்க சொல்றத பேச விட்டாதானே நீங்க பேச. இருங்க, கன்சியூமர் கோர்ட்ல நீங்க உரையாற்றுவதற்கு வரல, உரையாற்றவே இல்ல. கேள்வி தான் பதில் சொல்றேன், நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு திருப்பி கேட்கிறேன், நான் தான் திரும்பி சொல்றேன். மத்திய அமைச்சர் கன்சியூமர் கோர்ட்ல ஆன் பிஹாஃப் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியா நேற்று கேஸ் போட்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இட் இஸ் அ மேட்டர். இதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் இல்ல, பெப்சில பூச்சி இருக்குன்னு சொல்லி இட் வாஸ் ப்ரூவ்ட் ராங் லேட்டர். இட் தி இஷ்யூ இஸ் டுடே. இன்னைக்கும் பெப்சி எல்லா இடத்துலயும் வித்துட்டு தான் இருக்காங்க. இருங்க, பெப்சி எல்லா இடத்துலயும் வித்துட்டு, நீங்க கேட்டீங்க பதில் சொல்றேன். பெப்சி வித்துட்டு இருக்காங்க, ஸ்டார்ஸ் என்டார்ஸ் பண்றாங்க, எல்லாரும் பணத்தை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. உங்க சின்ன பசங்க அடுத்தது கேட்பரிஸ் வந்தது, புழு இருக்குன்னு சொன்னீங்க, புழு வந்தது 3 மாசத்துல புழு இல்லன்னு சொல்லிட்டீங்க, கேட்பரிஸ விற்க விட்டுருக்காங்க. இது ஒரு ஃபிளீட், ஒரு சாம்பிள்ல டெஃபினட்டா ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஒரு பர்டிகுலர் லாட்ல ஒரு பேட்ச்ல வசதியாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நான் ஏன் பெருசாக்கணும்னு கேட்கல, நீங்க தமிழ்நாட்டுல ஏன் பெருசாக்குறீங்கன்னு தான் கேட்டாங்க. முன்னாடியே பெருசாக்கிருக்கலாமே.
நீங்களே தான் சொல்றீங்க நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு சார். நான் என்ன கேட்கிறேன்னா 90% விழுற அன்னைக்கு ஏன் பெருசாக்குறீங்க? ஏன் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் பெருசாக்கல? இது நியாயமாப்படுதா திரு தேசிய பணம் விழுந்ததுங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இப்போ எங்கேயோ ஷேர் மார்க்கெட் விழுந்ததுக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் விழுது. நெஸ்லே வந்து ஒரு கம்பெனி 90% விழுந்திருக்கு. நெஸ்லே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு கம்பெனி நிகழ்வு நடக்குது இல்ல சார். இங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இல்ல இல்ல அப்படி இல்ல. இதுல ஒண்ணும் இதுல யாரும் ஹாஸ்பிட்டல்ல படுக்கல. இட் இஸ் இல்ல, இது ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன். இப்ப வந்து இப்ப லெட் வந்து பர்மிசிபிள் லெவல்ல இருக்கலாம். யாரும் ஹாஸ்பிடல்ல படுக்கலாம். அதனால விட்டுருவாங்க. அப்படி இல்லையே சார். It is not permissible level. Sir, lead is not coming from MSG. Lead is coming from fertilizer. Lead எங்க வருது? Pesticides. அப்ப நீங்க B2 எல்லாத்தையும் பேன் பண்ணிடுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நெஸ்லேனுடைய ப்ராடக்ட்ஸ்ல அடிட்டிவ்ஸ் அண்ட் பிரிசர்வேட்டிவ்ஸ் இன் எக்ஸஸ் இருக்குன்னு ஜனங்கள்லாம் சொல்லி அது ப்ரூவ் ஆகி நவ் தே ஹவ் கம் டு தி இது 2015 எண்டுக்குள்ள நாங்க எல்லா அடிட்டிவ்ஸையும் பிரிசர்வேட்டிவ்ஸையும் படிப்படியா குறைச்சு விடுறோம்னு. அப்ப அவங்களுக்கு இத்தனை நாள் தெரிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல அதே மாதிரி கலிபோர்னியால அளவுக்கு அதிகமாக அவங்க நிலத்தடி நீரை உபயோகிக்கிறாங்கன்னு கலிபோர்னியால இருக்கிற மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி இப்ப கலிபோர்னியால இருக்கிற அவங்க இதுதான் அந்த கம்பெனியினுடைய இது இந்தியாவில மட்டும் எல்லா இடங்களையும் தவறு. அந்த நிறுவனத்தோட ட்ராக் ரெக்கார்ட் பத்தி சொல்றாரு. இதை தாண்டி அந்த நிறுவனம் சார்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த ஒரு காரியம் அந்த ஒரு லெட்டோ இது வந்து நாங்க வந்து ஒரு இன்கிரீடியன்டா அதை சேர்க்கல. இந்த ஒரு லெட் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? இங்க வந்து பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுது, பெஸ்டிசைட்ஸ் பயன்படுத்தப்படுது. இது காய்கனிகள்ல இல்லையா? ஏதோ நாங்க சேர்த்தா மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மட்டும்தான் லெட் இருக்கா? நீங்க காய்கனிகள்ல கூட நீங்க பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கிறது. ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. உணவு பாதுகாப்பில் அக்கறை செலுத்தவில்லையா அரசு அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த ஒரு முறை அப்படிங்கிறது சரியாக இருக்கிறதா? அந்த ஒரு ஃபுட் சேஃப்டி முறை நமது அமைப்பு சரியா இருக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மேகி நூடுல்ஸ் இடியாப்ப சிக்கலில் சிக்கியிருக்கிறது. கடைசியாக தமிழ்நாடு சர்க்கார் இதற்கான இந்த அளவு, அதாவது அனுமதிக்கப்பட்ட காரியத்துடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது, இங்க சோதனை செய்யப்பட்ட சாம்பிள்ஸ்ல அப்படின்னு அறிவித்திருக்கிறது. திரும்பவும் பெறப்பட்டிருக்கிறது. பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நேர்களை திரு கருணாகராஜன் சில கருத்துக்களை இது சார்ந்து சொல்ல முற்பட்டீங்க. நிச்சயமாக இந்நாள் வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஒரு டேஞ்சரஸ் விஷயங்கள்லாம் இந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவோட இந்த மார்க்கெட்ல இருந்தது அப்படிங்கிறது இந்த அமைப்பு மேல பல கேள்விகள் எழுப்புது. நிச்சயமா இது வந்து ஒரு திடீர்னு பார்த்தா இது ஒரு கார்பரேட் வார் மாதிரி தான் தெரியுது. இது ஏற்கனவே பல கம்பெனிகள் பல சாம்பிள் எடுத்து இவர் சார் சொன்ன மாதிரி பல ஆயிரம் வழக்குகள் SRCS நடந்துகிட்டே இருக்கு. அது வெளியில வரல. ஆனா அந்த குறிப்பிட்ட கேஸ் மட்டும் இந்தியா முழுவதும் உடனடியாக பரபரப்பாக பேசப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியல. ரெண்டாவது, மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டிருக்கு. ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு பொருளோட உற்பத்தி நிலையம் டெல்லியில இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனா அதை விநியோகிக்கிற இடம் இந்தியாவிலும் இருக்கிற காரணத்தினால இது மத்திய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மேற்கொண்டு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்ல வேதிப்பொருட்கள் கலப்பது இயற்கையா நம்ம தமிழ்நாட்டில மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இப்ப அதிகமாயிட்டே வருது. அதை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்ல. சாதாரண நம்ம வீட்டுல இட்லி ஆப்பம் தோசைக்கு மாவு போட்டா கூட அதுக்கு சோடியம் பைகார்பனேட் போடுறாங்க. அதுக்கு பேர் ஆப்ப சோடா, இட்லி சோடான்னு போட்டு அது கூட கொஞ்சம் அதிகமா போட்டா வயிறுலாம் ஊதிரும். இப்ப நாட்டு சர்க்கரைக்கு சோடியம் பை சல்பேட் போடுறாங்க. நீங்க வெள்ளம் மண்ட வெள்ளம் அந்த பெரிய கொப்பரையில கரும்புச்சாரை ஊத்தி கரும்புச்சாறு கொதிச்ச பிறகு இந்த சோடியம் பைகார்பனேட் போட்டாதான் அது சர்க்கரையா மாறும். இன்னைக்கு சர்க்கரை ஆலைகள்ல அந்த சர்க்கரை கிரானுல்ஸ் மாறுறதுக்கு ஒரு கெமிக்கல், அந்த சர்க்கரை வெள்ளையா வர்றதுக்கு ஒரு கெமிக்கல், பிஸ்கட் வந்து உப்பலா வந்து முருகலா வர்றதுக்கு ஒரு கெமிக்கல், மினரல் வாட்டர் தயாரிக்கிறவனுக்கு ஒரு கெமிக்கல், அரிசி வெள்ளையாகிறதுக்கு ஒரு கெமிக்கல். கெமிக்கல் இல்லாம இந்த உலகத்துல எந்த உணவுப் பொருள் இல்லங்கிற மாதிரி வந்து இந்த கெமிக்கல்ஸ் எவ்வளவு அளவுல இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரம் மீறியும் சந்தையில உலவிச்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த அமைப்பு மீது பல கேள்விகள். அமைப்பின் மீது நான் நெஸ்லே மெட்ரோ அமைப்பின் நெஸ்லே நாட் ஓன்லி மேகி அமலாக்கம் செய்ய வேண்டிய இது சரியா இருக்கான்னு அமலாக்க வேண்டிய நமது அரசு அமைப்பு சொல்றேன். இன்னும் வந்து இதுல வந்து அரசு மத்திய அரசு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
இன்னைக்கு நெஸ்லே கம்பெனி இந்தியாவுல 189 வகையான உணவுப் பொருட்களை விநியோகிச்சிட்டு இருக்காங்க. லாக்டோஜின் பேபி பிறந்ததுல இருந்து லாக்டோஜின் 60 வயசு வரைக்கும். இன்றைக்கு சன்ரைஸ் காபில பல விதம், சாக்லேட்ல பல விதம், மில்க் மெய்ட்ல பல விதம். இன்னைக்கு நெஸ்லே இல்லாம ஒரு கடையில ஜாமான் இல்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனா அதுல ஒரு 10% நெஸ்லே இடம் பிடிச்சிருக்கு. இதுல ஒரு மேகிக்காக ஒரு கம்பெனியை நம்ம தாழ்த்தி இழிவுபடுத்துறதை விட இதை நிச்சயமாக அதே சமயத்தில் அளவுக்கு மீறி இந்த ஒரு ஒரு காரியம் அப்படிங்கிறது இது அளவுக்கு அதிகமா இருந்தா குழந்தைகளுடைய வளர்ச்சியை அளவுக்கு நேரடியா பல இம்யூன் சிஸ்டத்துல பாதிப்புகளை கண்டிப்பா பாதிக்கப்படும். அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, ஆனால் மகாராஷ்டிராவில் இல்லை, கோவாவில் இல்லை. இது எப்படி எப்படி சொல்லுங்க? இல்ல அந்த ஒரு அப்ப அதை மிக்ஸ் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ் ஒரு சில இடத்துல அதிகமா போட்டா, ஒரு சில இடத்துல கம்மியா போட்டா, ஒரு சில இடத்துல சரியா போட்டா. அது உண்மையா இல்லையா? சொல்லி முடிச்சிருக்கேன், முடிக்கிறேன். இதே நேரத்தில் இந்த சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க அறிவுடன் போய் ஒரு கடையில ஹார்லிக்ஸ் வாங்குறீங்க, அந்த ஹார்லிக்ஸ்ல என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு போட்டிருக்கான். கரெக்ட். நீங்க அந்த இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு லேபிள கொடுத்து செக் பண்ணலாம். இந்த ஹார்லிக்ஸ்ல என்னென்ன அளவு இருக்கு, இவங்க போட்டுறதுலாம் இல்ல இருக்கா இல்லையா. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு அந்த உரிமை இருக்கு. வெளிநாட்டுல செய்யலாம், கோடிக்கணக்கான எல்லாத்தையுமே அதிகாரிகள் மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது. திரு தேசிகன் விழிப்புணர்ச்சி வேணும் விஷயம் இன்னைக்கு இது பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி எவ்வளவு உணவு வகைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு இயல்பா இருக்கக்கூடிய புரிதல் என்ன, பேக்கேஜ் ஃபுட் அப்படின்னா லைசன்ஸ் எல்லாம் வாங்கி இருப்பாங்க, அரசு இதை கட்டுப்படுத்துது, சேஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எதை நம்ம ரொம்ப சேஃப் நினைக்கிறோமோ அதுல இவ்வளவு பாதிப்பு கண்ணுக்கு தெரியாது. இது இன்னைக்கு இந்த சர்ச்சை வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு பிராண்ட் இருக்கிறதோ, இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா பயன்படுத்துற எவ்வளவு பிராண்ட் இருக்கிறதோ அதிர்ச்சி நமக்கெல்லாம் எழுது. இது உறுதி செய்யறதுக்கு என்ன மாற்றம் தேவை நினைக்கிறேன்? இது நாங்க ஒரு நுகர்வோர் அமைப்புல இதை பற்றி அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். இது மாதிரி அனுமதிக்கப்பட்ட அளவோட அதிகம் இருக்கிறத நீங்க செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ரசாயனம் இருக்கிற பொருட்களை முதல்ல வாங்காதீங்க. இது மாதிரி அடிட்டிவ்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற பொருளே வாங்காதீங்க. அப்படி இருக்குன்னா அது அரசாங்கம் செக் பண்ணி பார்க்கணுங்கிறத நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சார் சொல்ற மாதிரி இன்னைக்கு வரதுக்கு முன்ன வெப்சைட்ல வந்தது இந்த மெசேஜ். 3 வருஷமா எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்காங்க, 7 கோடி ரூபாய்க்கு பெனல்டி போட்டிருக்காங்க சென்ற வருடம். அதுக்கு முந்தின வருடம் 7.29 கோடி, அதுக்கு முன்னே 5.24 கோடி இந்தியா முழுக்கம். இதுல ஒவ்வொரு மாநிலத்திலேயும் எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளவு செக் பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அத இது ப்ராபபிளி இப்ப யாராவது கேட்பாங்கிறதுக்காக கொடுத்தாங்களேன்னு அவசரமா இன்னைக்கு சாயந்தரம் நான் வர இது வந்தது. ஆகவே இந்த இப்படி மெத்தன போக்கு அரசினுடைய எல்லா துறைகளும், எந்த மத்திய அரசானாலும் மாநில அரசாங்கம் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஒரு பாக்கெட்ல வந்திருக்கு ஒரு பெரிய பிராண்டு, இது கட்டாயம் நல்லா இருக்கும். ஆனா இது இல்லன்னு வரும்போது அந்த ஏமாற்றம் வருது. நிதி நிறுவனங்களை பற்றி பணத்தை கட்டி ஏமாந்த மாதிரி எல்லாவற்றிலையும் மக்கள் ஏமாற்றப்படுகிறாங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இதுல கால்சியம் இவ்வளவு இருக்கு, புரோட்டீன் இவ்வளவு இருக்கு, கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாங்க. லெட் பெர்மிசிபிள் லெவலுக்குள்ள இருக்குன்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. ஏன் அதுல லெட் இருக்குன்னு அவங்க போடல? இல்ல லெட் அவங்க சேர்க்கல சார். லெட் இருக்கக்கூடாது, எந்த உணவுப் பொருளையும் லெட் இருக்கவே கூடாது. அவங்களுடைய வாதம் என்னன்னா பெர்மிசிபிள் லெவலான 2.5 பார்ட்ஸ் பெர் மில்லியன். எதுக்காக சொல்றாங்கன்னா தண்ணீர்ல இயற்கையாவே லெட் இருக்கு. அதே மாதிரி கோதுமை பயிர் பண்றாங்க இல்லையா, அந்த சார் சொன்ன மாதிரி அந்த பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போது அந்த லெட் அதுல அக்யூமுலேட் ஆயிருக்கும். அதனால அவருக்கு 2.5 ppm அலோவ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் 2.5 ppm இருக்கலாம், இதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன்னா எதுக்காக அதை பண்றாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அது மாதிரி பீப்புள்ல கொடுத்து ஒரு மனிதன் இவ்வளவு 100 கிராம் சாப்பிட்டாருன்னா அவளுக்கு இத்தனை லெட் போயிட்டுன்னா கட்டாயம் பாதிக்கும் அப்படி சொன்னா அதை மேக்ஸிமம் அளவா. நீங்க சொல்றது மாதிரி இந்த ஒரு லெட்டுங்கிறது அவங்க நிச்சயமா சேர்க்கல, எம்எஸ்சியும் அவங்க சேர்க்கலன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது ரசாயனங்கள்ல இருக்கு, நிலத்தடி நீர்ல இருக்கு, நாங்க பயன்படுத்துற நீர்ல இருக்கு. தயாரிக்கிறதுக்கு முன்ன அவங்க செக் பண்ணணும். பொருள் தயாரிக்கிறதுக்கு முன்ன என்ன மாதிரி நீரை எடுத்திருக்கார். இதே பெஸ்டிசைட்ஸ்ல தானே நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய காய், கனி, பழம் இதெல்லாம் இருக்கு.
இதுலயும் நம்ம வீட்டுல வேணா செக் பண்ண முடியாது. பட் இவரு ஒரு பெரிய ப்ராடக்ட் பண்ணும்போது அவர் கட்டாயம் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அவர் பண்ணிருக்கணும். அதுல அவங்க தவறிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ல தவறிட்டாங்க. இந்த ஒரு லெட்ங்கிறது இந்த பெஸ்டிசைட்ஸ்ல பூச்சிக்கொல்லி மருந்துகள்ல இன்னைக்கு இயல்பா விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கு, நிலத்தடி நீர்ல இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பாதிப்பு காய்கறிகள் பழங்கள்ல அதனால நம்ம பேன் பண்ண போறோமா? அதுக்காக தான் சொல்றோம் தர நிர்ணயம் செய்யறோமா? லெட் அதனால பெஸ்டிசைட வந்து சரியானபடி யூஸ் பண்ணணும், குறைச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கானிக் ஃபுட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். பட் வந்து இந்திய விவசாயி பாமர ஒன்னும் படிப்பறிவு இல்லாதவர்கள் அவங்க வந்து ஒரு பெஸ்டிசைட கொடுத்து யூஸ் பண்ணா அவர் இந்த அளவு தான் யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. தன்னுடைய காய்கறி நல்லா வரணும் நிறைய யூஸ் பண்றாங்க. திரு எஸ் எஸ் சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நிச்சயமாக இந்த அமைப்புல யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு நீஜக் ரியாக்ஷன் உத்தரப்பிரதேசம் நடந்தது பாத்தீங்களா, மேகில இவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். இன்னைக்கு மத்த பொருள்லாம் எவ்வளவு இருக்குங்கிற கேள்வி இருக்கு. திரு ஆனந்த் சீனிவாசன் சரியா பாயிண்ட் அவுட் பண்ணார். இதே போல கொக்கோ கோலால உள்ளிட்ட இந்த ஒரு கோலா பானங்கள்ல சோடா பானங்கள்ல 31% அதிகமா இருக்கிறது, இல்ல சில பானங்கள்ல பாத்தீங்கன்னா 11% அதிகமா இருக்கு அப்படின்னு வேற யாரும் கொடுக்கல. நம்மளுடைய பாராளுமன்ற குழு அறிக்கை கொடுத்தது, அதுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு அது ஸ்டே ஆச்சு. அதை விளக்கத்துக்கு அரசு அமைப்புகள் என்ன செஞ்சது? பார்லிமெண்டரி கமிட்டி கூடி 150 பக்க அறிக்கையை 2005-6 கொடுக்குது. என்னன்னா இந்த மாதிரி சில பானங்கள்ல அனுமதிக்கப்பட்ட அளவோட பன்மடங்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் குழந்தைகளை நேரடியா பாதிக்கக்கூடியது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது. அதுல இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? அந்த பானங்கள்லாம் உலா வந்துட்டு இருக்கு. We are only doing knee-jerk reaction. இல்லையா திரு சேகர்? இல்ல, நீங்க சொல்வது மிக சரியான விஷயம். இப்ப வந்து ஹார்லிக்ஸ் வந்து இந்தியாவில வந்து மூளை வளர்ச்சிக்கு படிப்புக்குன்னு சொல்லி விளம்பரம் செய்யறாங்க. அமெரிக்கால ஹெல்த் ட்ரிங்காக அதே ஃபார்முலேஷன் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி இந்த கால்கேட்டினுடைய இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேஸ்டா இருக்கு, அமெரிக்கால வேற விதமாக இருக்கு. அதனுடைய சாலிடா இருக்கு, இங்க லிக்விடா இருக்கு, செமி சாலிடாக இருக்கிறது. வியாபாரத்துக்காக மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்திய சந்தை என்பது பன்னாட்டு நிறுவனங்களால இங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. இது வந்து முந்தைய அரசுகளுடைய லாபி பவர்ஃபுல் லாபி இவர்களிடம் இருந்த காரணத்தினாலே இவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் இவர்கள் தொடர்ந்து செய்வதற்கான வழிவகைகளை செய்து வந்தார்கள். நிச்சயமாக 2004-2005 அப்புறம் நீங்க சொன்ன விஷயங்களை நான் சொல்றேன். இப்போது இந்த அரசு இதற்கு நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கும். நாடு முழுவதும் இதற்காக ராம்விலாஸ் பாஸ்வானும் சரி மற்றவர்களும் சரி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நாகராஜன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது. என்போர்சிங் அத்தாரிட்டி மாநிலம் தான். மத்திய அரசும் இதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த அதனுடைய அடிப்படையில் மாநிலங்களிடமிருந்து எல்லா தகவல்களையும் பெறுவதற்காக இப்போது கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை செய்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக வந்து மகாராஷ்டிரா வந்து இன்னும் சரியாக இருக்கிறது சொல்லவில்லை, ரிப்போர்ட் கொடுக்கல. வந்ததாக செய்தி வந்த செய்தி தவறான செய்தி. அது உங்களுடைய தகவலுக்காக சொல்றேன். இது சம்பந்தமாக சில சினிமா துறையை சார்ந்தவர்கள் இதை வந்து விளம்பரம் செய்ததன் காரணமாக இது அதிகமாக ரீச் கீழ்த்தட்டு மக்களுக்கு சென்றிருக்கிறதால் அவர்களும் இதில் ஈடுபடுத்தப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தொடுவோம் என்று இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நடவடிக்கையா இன்னைக்கு வந்து இதை வந்து அனுமதி கொடுத்த இந்த சந்தையில உலாவர விட்ட அதிகாரி மீது நடவடிக்கை அதை உறுதி செய்யக்கூடிய அதிகாரி மீது நடவடிக்கை கிடையாது. கேரளாவில் ஒரு மாதிரி ரிப்போர்ட் வருது, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ரிப்போர்ட் வருது. ஆனா இதெல்லாம் பார்த்து லெட் லெவல் எவ்வளவு இருக்கணும், எம்எஸ்டி வந்து சேர்க்கப்பட்டிருக்கா சேர்க்கப்படாதா அப்படின்னு பார்க்கிறது அதிகாரியோட அக்கௌண்டபிலிட்டி இல்ல, அரசு அமைப்புகளுடைய அக்கௌண்டபிலிட்டி இல்ல, என்டாஸ் பண்ணக்கூடிய நடிகர்களுடைய பொறுப்பு. அப்படித்தானே சேகர்? இல்ல, அதாவது நடிகர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் கண்மூடித்தனமாக விளம்பரதாரர்கள் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு செய்வது என்பது அவர்களுடைய ரசிகர்களுக்கு போய் சேர்கிறது. அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஆனா இந்த பிராண்ட் சர்வ சாதாரணமா சந்தையில உலா வந்துட்டு இருக்கு. அதுக்கு அனுமதி அளித்த அரசு அமைப்பை சேர்ந்த யார் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது? பிரீத்தி ஜிந்தா, அமிதாப் பச்சன் எல்லார் மேல வழக்கு. ஏன்னா அரசு அமைப்பை சேர்ந்த யார் மேல வழக்கு, யார் மேல நடவடிக்கை, யாரு
அதாவது இது அரசு இயந்திரத்தில் உள்ள அரசுடைய ப்ரொசீஜர்ல உள்ள தவறுகள். அந்த தவறுகள் சீர்திருத்தப்பட வேண்டும், அவர்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இப்ப சென்னையில வந்து ஒரு கூடுதல் இந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடிய அவங்க மேல நடவடிக்கை பயணமா, விளம்பரத்துல மாடல்களா நடிக்கக்கூடிய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அவங்களுக்கு தெரியணுமா எம்எஸ்டி லெவல் எவ்வளவு இருக்கு, லெட் லெவல் எவ்வளவு இருக்கு, குளூட்டமின் லெவல் எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணுமா? இதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அதிகாரிகளுக்கு அமைப்புகளுக்கு தெரியணுமா? அதாவது அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. ஆனால் சமூக பொறுப்பு இவர்களுக்காக உபயோகிப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஒரு கல்லூரி மாணவர் ஒரு நடிகை சொன்ன அந்த கல்லூரியில சேர்ந்து ஒரு பேக்கேஜ் ப்ராடக்ட் சந்தையில கிடைக்குதுன்னா, பேக்கேஜ் ப்ராடக்ட் ஒரு சந்தையில கிடைக்குதுன்னா எனது அரசாங்கம் இந்த தரத்தை உறுதி செய்திருக்குங்கிற நம்பிக்கையில நான் வாங்குறேன். என்னுடைய நம்பிக்கை இந்த பிராண்ட் என்டாஸ் பண்ணக்கூடிய அமிதாப் பச்சன் மீது மட்டும் இல்ல, இந்த அரசு அமைப்பின் மீது. நிச்சயமாக. அதாவது ஒரு அரசு இப்ப நீங்க இந்த ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு பாருங்க, கன்சியூமர் சம்பந்தப்பட்ட ஒரு 18 ஆக்ட் இருக்கு. கலர்ல இருந்து பல்வேறு விதமான ஆக்ட் இருக்கு. அவைகள் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான். அவர்கள் செயல்படுத்துவதே இல்ல. ரோபோ மாதிரி மொனாட்டமாக செயல்படுத்த வேண்டும். சொல்லுகிறேன். அதாவது நம்ம என்ன வேணாலும் வாதிக்கலாம். நேற்று வரைக்கும் இந்த தவறான ஒரு மேகியை சாப்பிட்டவங்க இன்னைக்கு என்ன பொறுப்பு? அவனுக்கு யார் பொறுப்பு? நிச்சயம் நேற்று வரைக்கும் உடல்நலத்தை கெடுத்து அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல 2 அரசுகளும் மத்திய அரசு இல்ல. நடிகர்கள் வந்து அவங்க சயின்டிஸ்ட் கிடையாது, அவங்க சயின்டிஸ்ட் கிடையாது. மத்திய அரசு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்கு. அந்த இறுதி கருத்து கேட்கிறேன். அவருக்கு இது வரைக்கும் சொல்ல 5 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இது வரைக்கும் சொல்ல. இது வந்து டிசம்பர்ல இருந்து புரிஞ்சிட்டு இருக்குது. there is constant correspondence between Nestle and the government. ஏன் 5 மாசம் சும்மா இருந்தாங்க? அப்ப 5 மாசம் சரி, அதுக்கு முன்னாடி தெரியல யாருக்குன்னு. இந்த 5 மாசம் மேகி சாப்பிட்டவங்க படிச்சிருப்பாங்க. இந்த 5 மாசம் மேகி எதுக்கு சாப்பிட விட்டாங்க? 5 மாசமும் எதுவும் பேரம் நடந்ததான்னு தெரியல நமக்கு. 5 மாசம் இந்தியா உணவு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டு இன்னும் இறுதி நீங்க மற்ற விஷயங்கள்லாம் பத்தி சொன்னீங்க. இந்த நிறுவனத்துடைய மற்ற சில பொருட்களும் சர்ச்சைக்குள்ளா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு பால் பவுடர் கூட உதாரணத்துல ஒரு லாரவே இருந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா இதுல எந்த எம்எஸ்சியும் சேர்க்கல அப்படின்னு சொல்ல எம்எஸ்சி சேர்க்கப்பட்டிருக்கு. இதுங்க சார், எம்எஸ்சி பத்தி டிஸ்கஸ் பண்ணா இட்ஸ் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். அது இட் இஸ் நேச்சுரலி அக்கரிங் ப்ராடக்ட். அவன் கிளியரா என்ன சொல்றான்னா, நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நட், ஆனியன் அண்ட் வீட் ஃபிளார்ல டெஃபினட்டா அதுல இருந்து ஒரு குவான்டிட்டி எம்எஸ்சி வரதான் செய்யும். ஆனா இதுல பிராண்ட்ல என்ன இருக்கு, ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? நோ எம்எஸ்சி இருக்கு. ஆன்சர் நோ அடிட்டிவ் எம்எஸ்சி. ஐ அம் நாட் ஆடிங் எம்எஸ்சி. தான் சொல்றேன். மேகில கலந்த பொருள் மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு பொருளுக்கும் டூப்ளிகேட் இயல்பாக செய்ய வேண்டியது இருக்கு. திரு சேகர், எஸ் யூ வாண்டட் டு சே சம்திங். திரு சேகர் கலா குடிக்கிறது போல இளநீ குடிங்க. ஆமா, சவண குடிக்கிறது போல எம்எஸ்சி யாச்சுங்க. பல ஜூஸ் தெரியும். எம்எஸ்ஜி குளூட்டன். எஸ் ஹரி. எஸ் 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 திரிசேகர். எம்எஸ்ஜி வந்து தக்காளி போன்ற இயற்கையான பொருள்கள் எம்எஸ்ஜி இருக்கிறது. ஆனாலும் கூட அதுல இருக்கு என்கின்ற காரணத்தினாலே நோ எம்எஸ்ஜி போடக்கூடாது என்பது சட்டம். ஆகவே அது இருக்கு இல்லையா, பொருளுக்குள்ள இயல்பாக இருந்தால் கூட இருக்கிற குவான்டிட்டியை போடணும். இவர்கள் மாறாக எவ்வளவு தூரத்துக்கு இந்த விட்டமின்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து சேர்க்கப்படுகிற பொருட்களை விட அந்த பொருள்களுக்குள்ள இயல்பாக இருக்கிறது இவர்கள் போடுகிறார்கள், கிளைம் பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்சி போடணும்ல, போடுறது தான். இதே மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சுருக்கமான இறுதி குளூட்டனஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. மைதாவுக்கு இழுத்தா ரப்பர் மாதிரி வருது இல்லையா, அது வந்து குளூட்டன்ங்கிற ஒரு
சத்துனால அது அந்த இழுப்புத்தன்மை வருது. அது வந்து லோ குளூட்டன், மிடில் குளூட்டன், ஹை குளூட்டன் 3 வகை மைதா உண்டு. இந்த ஹை குளூட்டன் மைதாவை யூஸ் பண்ணதுனால அந்த குளூட்டன் வந்து தயாரிக்கும் போது அது குளூட்டமேட், சோடியம் குளூட்டமேட்டாக மாறி இருக்கிறது. அவ்வளவுதானே ஒழிய இன்டென்ஷனலா கட்டாயம் சேர்த்திருக்க மாட்டாங்க. நாங்க சேர்க்கலன்னு சொல்றாங்க. நாங்க சேர்க்கல, அது ஒரு ரியாக்ஷன்ல உருவாகி நோ ஆடட் எம்எஸ்சி நாங்க போட்டிருக்கோம், நாங்க சேர்க்கல அப்படிங்கிறாங்க. இறுதியான வார்த்தை நான் கேட்க விரும்புறேன். இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்துல செய்ய மற்ற மாநிலமோ இல்லாட்டி மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கையோ எல்லாமே நம்ம நீஜர் ரியாக்ஷனை தான் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு விஷயமானது நிச்சயம் ஒரு ஆழமான செய்தி சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்மளது உணவு தர நிர்ணய முறை அப்படிங்கிறது போக வேண்டிய தூரம் பல தூரம் இருக்கு. இப்போ இந்த சட்டம் வந்து நீங்க சொன்னீங்க 2006 வந்தது, 2011 ரெகுலேஷன் ஆச்சு. இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை வியாபாரிகளையும் இந்த சட்டத்தின்படி லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறது சட்டம். ஆனா ஒரே ஒரு 1.5% வியாபாரிகள் மட்டும்தான் இதுல பதிவாயிருக்காங்க. அப்போ அந்த சின்ன என்போர்ஸ்மெண்டே அரசால் செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது எங்க சோதனை பண்ண போறாங்க, எங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க? 2006 இந்த ஒரு சட்டம் வருகிறது, அதாவது உணவு தர நிர்ணய சட்டம். ஆனால் இது எந்த அளவுக்கு அமலாக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஒரு சட்டத்துல தெளிவு இருக்கிறதா, அதற்கான அமைப்புகள் நமக்கு தெளிவாக இருக்கிறதா? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு அதிகாரி செய்ய நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் எத்தனை பிராண்டுல எத்தனை பொருட்கள்ல அனுமதிக்கப்பட்ட அளவுகளை விட ரசாயனங்கள் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பீதி சந்தேகம் இயல்பாகவே நமக்கு எழுகிறது. இடியாப்ப சிக்கலில் மேகி இருக்கிறது, இன்னும் எத்தனை சிக்க போகின்றனவோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஒரு லைட்டர் நோட் ஒரு சமீபத்தில் சமூக ஊடகங்கள்ல உலா வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி, இடியாப்பத்தின் வாழ்வுதனை நூடுல்ஸ்கவும் இறுதியில் இடியாப்பம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு. ஆக சமூக ஊடகங்கள்ல இருந்து வீடுகள் வரைக்கும் ஒரு நிச்சயமா நமக்கெல்லாம் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது. அரசாங்கங்களுக்கு நமக்கு நிச்சயமாக இந்த ஒரு சர்ச்சையானது ஒரு ஆழமான ஒரு பாடத்தை சொல்கிறது. நம்முடைய தர நிர்ணய முறையில, உணவு கட்டுப்பாட்டு முறையில, அரசாங்கத்தோட அமைப்புல நிச்சயமாக நமக்கு ஒரு மறுபார்வை தேவை அப்படின்னா மாற்று கருத்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், திரு கருணாகராஜன், திரு கிருஷ்ணன் மற்றும் திரு எஸ் ஆர் சேகர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த சில நாட்களில் பார்க்கும்போது தமிழக சர்க்காரிலிருந்து பல அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு விரைவுபடுத்தப்பட்டு பல புதிய அறிவிப்புகள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு புது வேகத்தில் அரசாங்கம் செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு பல நிகழ்ச்சிகள் தலைமைச் செயலகத்தில் நடந்த வீடியோ கான்பரன்சிங் மூலமாக பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டல், பல புதிய திட்டங்கள் தொடக்கி வைத்தல், இவையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு வேகமான ஆரோக்கியமான நடவடிக்கை என்றாலும் கூட சமீப ஒரு 7 மாதங்களாக ஜெயலலிதா முதலமைச்சராக இல்லாத காலத்தில் இந்த அரசாங்கத்தில் இந்த திட்டங்கள் எல்லாம் ஏன் செயல்படுத்தல, இதற்காக காத்திருந்ததாங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். இது பல கேள்விகளை எழுப்புகின்றன. விவாதிப்போம். ஆயுத எழுத்து நீட்சி அரசியலாக்கப்படுகிறதா ஜெயலலிதா அரசுடைய வேகம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல அறிவிப்புகள், பல திட்ட தொடக்கம், இவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இயல்பாகவே இந்த பேனல் முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள், அதே போல அதிமுகவுடைய தோழமை கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கருண் நாகராஜன் அவர்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு நாகராஜன் அவர்களுக்கு தான். இயல்பாக எழுப்பக்கூடிய கேள்வி, சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்வளவு வேகத்துல பல புதிய திட்டங்கள் ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு அவங்க பொறுப்பேற்ற நாளில் இருந்து வருகிறது. அப்படின்னா இந்த ஒரு 7 மாதமாக பன்னீர்செல்வம் சர்க்கார் முடங்கி இருக்கிறது, பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு உண்மையாகிறது இல்லையா? இல்ல, முடங்கி இருக்கிறதுனா அரசு எந்திரம் முடங்கி இருந்ததா, இல்ல புதிய திட்டங்கள் தொடங்காத காரணத்தினால் தமிழகம் முடங்கி இருந்ததா? ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த திட்டங்கள் ஏன் தொடங்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி. திட்டங்கள் 7 மாதத்துக்கு முன்பாவே தயாராக வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததான எத்தனை இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்க திட்டங்கள், எத்தனை திட்டங்கள் 7 மாதத்திற்கு முன்பாகவே நிறைவு செய்யப்பட்டிருந்தது யாருக்கும் தெரியுமா? இந்த புள்ளிவிவரம் இருக்கா? இல்ல, இந்த பல இல்ல, அதுக்கு ஒரு புள்ளிவிவரம் இருக்கு. வரேன். இந்த திட்டங்கள்ல பல ஜெயலலிதாவுக்காக காத்திருந்ததுங்கிறது உண்மையா இல்லையா? ஜெயலலிதாவுக்காக முதலமைச்சருக்காக காத்திருந்தது காத்திருக்கவில்லைங்கிறது
பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல. சில திட்டங்கள் இன்னைக்கு அம்மா உணவகங்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு சின்ன விஷயம் 100க்கும் மேற்பட்ட இப்ப பல அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டிருக்கு. இதுல பல அம்மா உணவகங்கள் பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருந்த போதே கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவுக்காக காத்துட்டு இருந்தா இல்லையா? பல பேருந்துகள், புதிய பேருந்துகள் காத்துட்டு இருந்தா இல்லையா? அந்த புள்ளிவிவரங்களை மறுப்பீங்களா? அம்மா இல்ல, நான் கேட்ட புள்ளிவிவரம் நீங்க என்ன சொல்லல. 7 மாதங்களாக எத்தனை திட்டங்கள் நிறைவு பெற்றிருந்தது பொதுவா சொல்றீங்க. 100க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள், 100கணக்கான அம்மா உணவகங்கள் தயாரித்துக் கொண்டிருப்பார்கள். உள்ள பூசிட்டு இருப்பான், டைல்ஸ் ஒட்டிருப்பான், கிச்சன் மேட்டர் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை விட இன்னைக்கு இந்த அம்மா வந்த பிறகு செய்யணும். முதலமைச்சர் வந்து இந்த ஒரு வாரத்துல சிம்பிள் மேட்டர். இன்னைக்கு ஒரு வீட்டுல நல்ல காரியம் ஏற்கனவே நடக்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து அடிஷனல் கூடுதல் வசதியை கொடுக்கும் பொழுது நமது கட்சியினுடைய தலைவி அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம், உண்டாக்கப்பட்ட திட்டம், அறிமுகப்படுத்த திட்டத்தை அவர்கள் வந்து தொடங்கட்டுமே என்ற ஒரு நல்ல எண்ணங்கிறத இதுல பார்க்க வேண்டிய இதுல வந்து பெரிய திட்டங்கள் வந்த பிறகு தொடங்கிட்டாங்க, செயல்படல. அம்மா உணவகங்கள் ஏன் வரலன்னு கேட்கறீங்க. வந்தா ஏன் இவ்வளவு விரைவா செயல்படுவீங்க ஒரு கேள்வி சொல்றது பார்த்தா அவங்க வந்தாதான் எல்லாம் செயல்படும், இல்லைன்னா செயல்படாம நீ இருந்திருக்கும். இன்னும் இந்த வழக்கு முடியாம இருந்திருந்தா தமிழகமும் செயல்படாம தான் கிடந்திருக்கும். அம்மா வராட்டி அதாவது தமிழ்நாட்டில் அவங்களோட ஆசை மின்சாரமும் இல்லாம போயிருக்கணும், எல்லாமே நிறுத்தி நினைக்கிறாங்க. நிறுத்த முடியாது. நீங்களே பேசுங்க, நிறுத்த முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து இந்த கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒரு திட்டத்தை துவக்குறாங்க. ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்து அதுக்காக அதை நிறைவேற்ற முடியாமல் தளபதி அவர்கள் அங்கு சென்று ஒரு போராட்டம் என்று அறிவித்த பிறகு உடனடியாக மறுநாள் அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை 20% நிறைவேற்ற முடியாமல் அதை தடுத்து நிறுத்தி இன்றையாலும் முழுமையா முடிக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெறும் வெற்று அறிவிப்புகளாக அடிக்கடி தளபதி சொல்லுவாங்க. கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலங்கள், ஓவர் பிரிட்ஜஸ், ரயில்வே பிரிட்ஜஸ், கெஸ்ட் ஹவுசஸ் இவையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டவை. நீ அடிக்கல் நாட்டுறதுன்னா சொல்லலாம். செயல்பாட்டுக்கு வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனையான குடிநீர், இந்த குடிநீரை இலவச மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தான். இல்ல உள்கட்டமைப்புல எப்ப வந்து நல்லா கேளுங்க. நான் இப்ப இந்த விவாதமே வந்து இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவடைந்து கடந்த ஆண்டு முடிவடைந்தது அக்டோபர் மாதத்துல. ஏன் மக்களுக்கு இவைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இவ்வளவு காலம் காலதாமம் செய்யப்பட்டது? எனவே முடங்கி கிடந்த ஒரு ஆட்சியை ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். ஏதோ இந்த அம்மையார் வந்த பிறகுதான் இங்க ஆட்சி கட்டிலே செயல்படு என்பது போல. ஆக இது மக்களுக்கு நன்மை இழைப்பதாக இல்லை, மக்களுக்கு தீமை இழைத்திருக்கிறார்கள். இவங்க ஒரு தேர்தலுக்காக இனி வரக்கூடிய ஓராண்டிலே தேர்தல் வரப்போகிறது, அதுக்கு ஒரு ஷோ காட்டணும் செய்யறாங்க. இவர்கள் அறிவித்த திட்டங்கள் 110 எவ்வளவு திட்டங்கள் நீங்க சொல்லலாம். இந்த அரசாங்கம் திறந்து வைத்திருக்கக்கூடிய, ஜெயலலிதா திறந்து வைத்திருக்கக்கூடிய ஓவர் பிரிட்ஜஸோ அண்டர் பிரிட்ஜஸோ இல்லாட்டி மாணவர்களுக்கான நலத்திட்டங்களோ இல்லாட்டி சப்ஸ்டேஷன்ஸோ இவையெல்லாம் நேரடியா பலன் கொடுக்க விஷயங்கள். இதெல்லாம் ஏமாற்று வேலைன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்களுக்கு பலன் கொடுக்கிற திட்டங்கள் யார் செய்தாலும் வரவேற்கிறது தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவைகளெல்லாம் ஏன் கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதம் முடக்கி வைக்கப்பட்டிருந்தா எங்களுடைய கேள்வி. அவைகள் முடக்கி வைக்கப்பட்டு ஒரு சின்ன ஒரு திறப்பு விழா கூட, ஒரு இட்லி கடை திறக்கிறது கூட இவங்க வந்துதான் முதல் திறந்து வச்சாங்க. வந்த உடனே ஒரு இட்லி எளிமையாக அரசு விழாக்கள் நடக்குது நம்ம பார்க்கிறோம். முன்பு அப்படி இருந்துதாங்கிற கேள்வி இல்ல. இப்ப நிலைமை வேற. ஏன்னா இந்த பதவியே வந்து தேர்தலுக்கு பிறகு நீடிக்குமான்றதுலாம் அடுத்த பிரச்சனை. அதெல்லாம் போகல, அது நான் போக விரும்பல. ஆனால் இவர்களுக்கு அந்த ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த ஆடம்பர வழக்கு காட்டணும். அதுல உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு கொடுத்திருக்குது. எங்களுக்கு அச்சம் இல்ல சார், உங்களுக்கு கொடுத்திருக்கு. யாரு வந்து அந்த வழக்கு அவங்களுக்கு தான் அச்சம். நான் அதுக்கு போக விரும்பல. நான் இந்த திட்டத்தை பத்தி பேசுறேன். இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டு எந்த திட்டமும் நிறைவேறாமல் இருந்ததோ, வெறும் ஏற்றளவிலே மட்டும் இருந்ததோ, அதை போலத்தான் இந்த திட்டங்களும். அதுல பெரும்பாலான திட்டங்கள் நேரடியாக பல திட்டங்களால கூட
59 பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கு. நேரத்தில் 63 துணை மின் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இவங்க திமுக நிர்வாகிகள் அங்க இருப்பா கூப்பிட்டு கேட்கட்டும். அச்சத்துல செய்யறாங்க, பயத்துல. அச்சம் யாருக்கு இருக்கு? ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடாம பின்வாங்கினதுல அச்சம் யாருக்கு இருக்கு? திமுகவுக்கு தான் அவர்களுக்கு அச்சம் இல்ல. முதலமைச்சர் அவர்கள் சொல்றீங்களா? அந்த மாதிரி நாங்க இல்ல, நீங்க அச்சம் சொல்றதா சொல்றேன். அப்ப ஸ்ரீரங்கத்தில் மட்டும் உங்களுக்கு அச்சம் இல்ல, இங்க ஆர்கேடர்ல மட்டும் அச்சம் வந்துருச்சு. ஏன் அங்க மட்டும் இடைத்தேர்தல் நினைச்சீங்களா? நீங்க மட்டும் நீங்க பின்வாங்க. 2 மாதம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அறிக்கை கொடுத்திருக்காங்க, தெளிவா கொடுத்திருக்காங்க. தேர்தலில் போட்டியிடுவது ஜனநாயக கடமை. ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் அண்ணன் சொல்றாரு. ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் நாங்கள் எங்களுடைய முதுகெலும்பு உரிந்தாலும் அதை நடத்தியே காட்டணும்னு சொன்ன தலைவர் எத்தனை ஆண்டுகள் கிடப்புல போட்டாலும் சொல்லுங்க. யாரு 2001 முடிஞ்சது? கர்நாடக அரசு முல்லை அரசியல் வராத காலத்துல இருந்து இருக்குது. நீங்க ஒரு 2 எம்எல்ஏ இருந்துகிட்டு 2 எம்எல்ஏ நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படும் போது எங்களை போல பிரதான கட்சியை பார்த்து தேர்தலில் போட்டி பேச முடியாது. ஸ்டாலின் மட்டும் ஆசைப்படல, அன்புமணி ஆசைப்படுறாரு, விஜயகாந்த் ஆசைப்படுறாரு. ஆனா எல்லாரும் ஒன்னா பேசுறீங்க. வர முடியும். உங்களோட இந்த பல திட்டங்கள் நிச்சயமா நல்ல திட்டங்கள். அவரே கூட சொன்னதுனால மக்கள் நல திட்டங்கள், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஜெயலலிதா தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம வரவேற்கணும். அதை தாண்டி இது ஏன் இவ்வளவு மாசம் காத்துட்டு இருந்தது? இதுல பல திட்டங்கள் முடிவடைந்து காத்திருப்பு விழாவுக்கு, திறப்பு விழாவுக்கு அம்மா திறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தா இல்லையா சார்? அதாவது நான் தான் சொன்னேன், முதல்ல இந்த பட்டியல்ல எத்தனை 7 மாதம் முன்பு தயாரா இருந்துச்சுன்னு புள்ளிவரங்களே நேற்று கூட எதற்காக காத்துட்டு இருக்கணும்? இருக்கட்டும், முதலமைச்சர் வந்த உடனே அவங்க நல்ல காரியங்களை தொடங்கி வைக்கிறது இருக்கலாம். இன்னைக்கு ஏழைகளுக்கு ஒண்ணு பன்னீர்செல்வமே தொடங்கி வச்சிருந்தாலும் அந்த பெருமை ஜெயலலிதாவுக்கு தான் போயிருக்கும், பல மக்களுக்கு போயிருக்கும். சில விஷயங்களை இப்ப அண்ணன் சொன்னாரு, சாதாரண இட்லி கடை திறக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா உணவகத்துல வரிசையில் உட்காந்து சாப்பிடுறவனுக்கு அந்த கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும். இவங்க சாதாரண பெரிய கட்சி, பல இட்லி கடை திறக்கிறாங்கிறாரு. ஆனா அம்மா உணவு நேற்று திருப்பூர் பத்திரிகை பார்த்தேன், கோயம்புத்தூர் 27ஆம் தேதி இருக்கும்போது ஒரு நீண்ட கியூல நிக்கிற அம்மா உணவகத்துல. நீங்க படிச்சு நல்லா படிச்சு பாருங்க. சொன்ன நேரத்துல திறக்க முடியாம அந்த கியூ நின்னுச்சு. அம்மா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தளபதியே அதை பாராட்டியிருக்காரு. இல்ல, நான் அதை குறைவா சொல்லல நானு. ஆனால் ஏன் இவ்வளவு காலம் பத்திரிகை ஊடகங்களை கடந்த 7 மாதங்களாக எல்லாவற்றிலும் தெளிவாக வந்தது. இப்படி கட்டி முடிக்கப்பட்டாங்க. ஏன் மெட்ரோ ரயில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க வந்தாதான் திறப்பாங்கன்ட்டு. ஆனால் மக்களுக்கு மதுரை வாயில் பறக்கு சாலை திட்டத்தை இன்னும் முடக்கி போட்டு வச்சிருக்காங்களே. என்ன ஒரு மத்திய அரசு இவ்வளவு சொல்லி மத்திய அரசு வேண்டிக் கொண்டும் இப்படி திறக்கி வச்சிருக்காங்களே. இப்படிப்பட்ட இப்படியே மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள்லாம் முடக்கி வச்ச ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு 7 மாதங்களாக முடங்கி கிடந்ததோ, ஏன் அப்பொழுதே மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்று சொன்னால் ஏன் அப்பொழுதே அதை செய்யவில்லை? அப்பொழுது அவருடைய வழிகாட்டல் தான் அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டுதான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அப்ப பன்னீர்செல்வம் திறந்தா திறக்காதா, இல்ல இந்த அம்மையார் தான் திறக்கணுமா? வர முடியலன்னா இறுதியா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா? இதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. இல்ல, மக்கள் ஒண்ணு கேட்கல சார், நீங்க கேட்கறீங்க. நாங்களும் மக்கள் தான் சார். நாங்க வெளியே ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம். நாங்களும் தமிழ்நாட்டுல கேட்கிறோம். மக்கள் தான் உங்களை தொடர்ந்து புரட்சி உணவகங்கள், இந்த 200 அம்மா உணவகங்கள் ஒரு 50 வச்சுப்போமே, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக வந்தா மக்கள் தானே பயனடைவாங்க. நிச்சயமா பெருமை இந்த அரசுக்கு தானே சேரும். பெருமை அரசுக்கு தான் சேரும், ஜெயலலிதா அவர்களுக்கு தானே அரசுக்கு தான் சேரும். தமிழக அரசு என்பது தமிழக முதலமைச்சர், இன்றைக்கு அங்க இருக்கிற மந்திரிகள், அமைச்சர்கள், ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் மக்களுக்கான
வழக்கு மார்ச் 18க்குள் தீர்வுக்கு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. மேலும் ஒரு 2-3 மாதங்களில் வழக்கு முடிவு பெற்று விடுதலை பெற்று வந்து ரொம்ப 3 வருஷம் இருக்க மாட்டாங்க. இத்தனை பாலங்களை கட்டி முடிச்சு திறக்காம மக்கள் பாலங்களோ, அம்மா உணவகங்களோ, அம்மா மருந்தங்களோ, இல்லாட்டி மாணவர்களுக்கு பலனளிக்க திட்டங்களோ அரசாங்கம் சொன்னது செய்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனால் அது வந்து இதற்காக காத்துட்டு இருக்கணுமாங்கிறது நியாயமா? இதற்காக காத்துட்டு இருக்கு நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நிச்சயமாக இது வந்து மக்கள் நீங்க அப்படி சொல்றீங்க. அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் யாருக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றாருன்னு பாருங்க. திரு நாஞ்சில் சம்பத் நமக்கு வரைக்கும் நீங்க மிகவும் போற்றி போடக்கூடிய அம்மா உணவகமோ, அம்மா மருந்தகமோ, பல்வேறு கட்டடங்களோ, 400க்கும் மேற்பட்ட பேருந்துகளோ 7 மாத காலமாக துவக்க விழாக்காக காத்திருக்கோம். இந்த திட்டங்கள்லாம் முன்னாடியே வந்தா அந்த அம்மா பேரு தானே விளங்கும், அந்த அம்மா பேருக்கு தானே புகழ் கிடைக்கும். அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். அம்மா வந்து தொடங்கட்டும்னு. இந்த 400 பேருந்துகள் தரையில ஓடிட்டு இருந்துச்சுன்னு அந்த நீங்க சொல்ற அதே அம்மாவுக்கு தான் அந்த புகழ் கிடைச்சிருக்கும். இன்னி வந்தா தானே ரீச் ஆகும் சார். தொட வேண்டியவங்க தொட்டாதான் சார் தொடங்கும். அவங்க வந்து தொடங்கட்டும்னு நாங்க காத்திருக்கோம். இதுல வந்து இப்போ இங்கதான ஒரு கேள்வி வருது. ஆட்சி நிர்வாகம், முதலமைச்சரா இருக்கிறவங்க, அரசு நடத்தக்கூடியவங்க ஒரு திட்டம் முழுமையாக முடிவடைந்த பிறகு கூட அதை அப்படியே வச்சிருப்பாங்க. தங்களுடைய கட்சி தலைவர் வந்து இது எங்க ஆட்சி? அம்மாவுக்கு இப்படி ஒரு சோதனை. அம்மா வந்து தொடங்கட்டும்னு காத்திருக்கிறதுல என்ன தப்பு? இதனால என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு? இது ஒட்டுமொத்த மக்களுடைய ஆட்சி. இது வந்து 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி. 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி. எல்லாரும் அம்மாவை இன்னைக்குதான் அங்கீகரிக்க போறாங்க. இதுவரைக்கும் பெறாத வெற்றியை நாங்க பெற போறோம். நீங்க வந்து எப்படி நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க? கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சார். இவர் சொல்றதெல்லாம் எப்படி இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடுறீங்கன்னு கேட்க முடிச்சு போடல. இது நாஞ்சில் சம்பத் அவருடைய கருத்து சார். கொள்கை பரப்பு செயலாளர் அவர் தான் ஒரிஜினலா அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர். நீங்க சொல்றது அதிமுக கருத்து கிடையாது. அந்த கருத்து எங்க கருத்து இல்லங்கிறாங்க. இல்ல நீங்க சொல்றது அதிமுக கருத்து கிடையாது. அவர் சொல்றது அதிமுக கருத்து எங்க கருத்து இல்ல. என்னுடைய கேள்வி, அவர் சொல்வது போல ஜெயலலிதா அவர்களுக்காக இந்த திட்டத்தை ரசங்கிறது காத்துட்டு இருக்கு சார். நிச்சயமா இல்லை. அந்த திட்டங்கள் நிறைவேறி முடித்து வைக்கிற நிலையிலே அம்மா அவர்கள் விடுதலையாகி வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். இவர் நாஞ்சில் சம்பத் சொன்னா அவருடைய சொந்த கருத்தா இருக்கலாம். அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த கருத்து வெளியிடப்படல. நீங்க எல்லா கட்சிகளையும், பிஜேபி, தமாக எல்லா கட்சிகளையுமே ஒரு கருத்து தவறான கருத்தை தெரிவித்து விட்டால் சுப்பிரமணிய சாமி கருத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை. நேற்று கூட தமாக கருத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை. அதை தாண்டி நான் உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கொள்ள உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது இதற்காக காத்துட்டு இருக்கல அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கல, காத்து இருக்குங்கிறது விஷயம் இல்ல சார். இன்னைக்கு மக்கள் இந்த திட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேட்டா இல்ல. எல்லாமே அடிஷனல் வசதிகளை, கூடுதல் வசதிகளை செய்து தருவதற்காக உருவாக்கப்படுகிற திட்டங்கள். அதுதான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க ஒரு முறை. இதை தாண்டி இந்த திட்டங்கள்லாம் சென்ற ஆட்சியில் நம்ம பார்த்த விஷயம், ஒரு சாதாரண ஒரு கூட்டு குடிநீர் திட்டமோ வேற ஏதாவது திட்டமோ ஒரு பிரம்மாண்ட விழா வைத்து நம்ம நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். இவை எல்லாமே மக்களுக்கு நேரடியாக பலனளிக்கக்கூடிய திட்டங்கள். ரொம்ப இயல்பா ஒரு சின்ன பங்கன்ல செய்யப்படுது. தலைமைச் செயலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா செயல்படுது. அப்படிங்கும்போது அதை நம்ம பாராட்ட வேண்டாமா? அது நடக்கக்கூடிய முறையும். ஜெயலலிதா வந்திருக்காங்க, நீங்களே கூட பல முக்கியமான திட்டங்கள் அந்தந்த துறை அமைச்சர்கள் செஞ்சிருக்கலாம். உங்களுடைய தலைவர் கலைஞர் அன்றைய முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. எல்லா கட்சியும் தங்களுடைய தலைவர், இது ஜெயலலிதா அரசாங்கத்துக்கான மேண்டேட், ஜெயலலிதாவுக்கான மேண்டேட் அப்படிங்கும் போது அவங்க துவக்கி வைக்கணும் அப்படின்னு அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நினைப்பது அப்படிங்கிறது இயல்பான சாதாரண விஷயம் தான். அந்த 7 மாத காலத்தில் ஜெயலலிதாவுடைய அரசியல் தன்மை சட்டப்பூர்வமாக என்னன்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அப்படி திரும்ப அவர்கள் வந்து செய்யறாங்க. ஒரு சாதாரண என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நாஞ்சில் சம்பத் சொன்னார் அவருடைய கருத்து அதிமுக கருத்து. அது யாரும் மறுக்கலை வரைக்கும். நண்பர் தான் ஏதோ அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிற மாதிரி அது மாற்றம் சொல்றாங்க. அது இல்ல, நீங்க அது அதிமுக கருத்து. அது உங்க கருத்து ஏற்க முடியாது சார். அவருடைய கருத்து தான் ஏற்க முடியும். அவர் கொள்கை பரப்பு செயலாளர். அவர் ஒரு கருத்தை வெளியிடறார். இது வரைக்கும் அதிமுக அதை மறுக்கல. நீங்க அதிமுக பொறுப்புல இருக்கிற நீங்க அதை மறுக்கிறீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்தவரை பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யக்கூடியவைகள் செய்து முடிக்கப்பட்டன. இவர்களெல்லாம் இதெல்லாம் வேண்டுமென்றே காலம் கடத்தி இவங்க வந்தாதான் நாஞ்சில் சம்பத்துடைய பதில நான் என்னுடைய பதில எடுத்துக்கணும். நாஞ்சில் சம்பத் அவர்கள் இதை போல சொன்னதுதான் அவருடைய உண்மையான மனநிலை. இவர்கள் வந்தால்தான், இவர்கள் இருந்தால்தான் ஆட்சி செய்வார்கள் மனநிலையை காட்ட வேண்டும். அதை கட்சி காலத்தை காட்ட வேண்டும். எங்கே பன்னீர்செல்வத்தை திறந்து வைத்து விட்டால் நாளைக்கு நமது பெயர் மறைந்து விடுமோ என்று அஞ்சியும் உச்சநீதிமன்றம் சமீபத்திலே முதலமைச்சர் படங்களை போடக்கூடாது என்று சொன்ன பிறகு அதுக்கு ஆடம்பர விழாக்கள் முதல்ல முதலமைச்சர்கள் படத்தை போடணும்னு முதல் அறிக்கை விட்ட
போட்டது அது மாநில சுயாட்சிக்காக இல்ல. ஏன் இந்த ஆடம்பர விழா நடத்த முடியலன்றதுக்கு தன்னுடைய படத்தை போடாமல் ஒரு விழா நடத்த முடியாமல் இருக்கும் பொழுது நடத்த வேண்டியதில்லை. இரண்டாவது யுக்தியை இந்த அரசு கையாண்டிருந்தா சரி. ஜெயலலிதா முதலமைச்சராக முன்பு இருந்த போதும் கூட இதே போல முக்கியமான விழாக்கள் அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் முக்கியமான திட்டங்கள் பல திட்டங்கள் இன்டர்காம்ல பேசக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மக்களோட அந்நியப்பட்டு போய்விட்ட பிறகு அதுலதான் செய்வாங்க. நேரடியாக சேகரிக்கப்படுது ஒரு ஆடம்பரம். அதாவது இப்போ உங்களுடைய கட்சி தான் மக்கள்கிட்ட ரொம்ப தொடர்பா இருக்கு. எங்க திமுக ஒரு சின்ன கட்சி சார். உங்க கட்சியை விட உங்க கட்சி வந்து பெரிய கட்சி. அது நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டாம். மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும். நீங்க போய் நில்லுங்களே எங்களை நான் இல்ல சார். இங்க பாருங்க எங்களுக்கு கட்சி முடிவு எடுக்கிறது நாங்க முடிவு எடுத்துக்கணும். நீங்க சொல்ல வேண்டிய போய் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. நீங்க எங்கிட்ட கேட்க கூடாது. ஏன் நாங்க அண்ணி பண்ணோம் அதான் பார்த்துள்ள விளம்பர படங்களை நடிக்கிறதுனாலே நீங்க ஒரு பெரிய கட்சி நினைக்காதீங்க. அதாவது பர்சனல் போல நல்லா பேசக்கூடாது. எங்க கட்சியை வந்து நிக்கதான் நாங்க முடிவு எடுக்கணும். அவசியம் இல்ல. ஜனநாயகத்தில் நீங்க பேசாதீங்க. ஜனநாயக மக்கள் கூட்டணி ஆட்சி வச்சிருக்கோம். ஜனநாயகத்தில் பேசுறீங்க. என்ன கம்யூனிஸ்ட் பாத்துல ஸ்ரீலங்கன் தேர்தல் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு ஓட்டுவாங்க, திமுக எவ்வளவு ஓட்டுவாங்க தெரியல. இங்க பாருங்க நீங்க உங்களுடைய தகுதியை முதல் செஞ்சுட்டு பேசுங்க. திராவிட முன்னேற்றத்தை பேசாதீங்க. திராவிட முன்னேற்றத்தை பேசாதீங்க. நீங்க இல்ல இல்ல சும்மா ஒரு அடியனை சுற்றி பிடிக்கிறதுனால நீங்க ஆட்சி நடத்தி கிடைக்காதீங்க. அதெல்லாம் சும்மா பேசாதீங்க. நீங்க வந்து அதிமுக ஊழல் தள்ளினப்பட்ட ஒரு பொம்பளை சார். அந்த பொம்பளை ஆலோசனைங்க நீங்க இல்ல இல்ல மன்னிக்கணும் மன்னிக்கணும் இல்ல மன்னிக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஊழல் செய்த ஒரு பெண்மணிக்கு ஊழல் செய்த ஒரு பெண்மணி ஆதரிக்கிறேன். நீங்க அது ஊழல் பற்றி பேசாதீங்க. இதையும் கூட ஏற்க முடியாது. இதையும் கூட ஏற்க முடியாது. போயிட்டு இருக்காங்க. அது பார்த்து நாங்க கண்ணதாசன் இதையும் கூட ஏற்க முடியாது. உயர் நீதிமன்றம் அவங்களை வந்து நிரபராதின்னு சொல்லியிருக்கிறது, விடுதலை செய்திருக்கிறது. அந்த பிரயோகமும் மிக தவறானது. நிச்சயமா நம்ம அங்கீகரிக்க முடியாது, அது ஏற்க முடியாது. தவறான பிரயோகம். நிச்சயமா இது ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேகமாக ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு பல திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுல இவ்வளவு நாட்கள் இந்த திட்டங்கள் ஏன் மக்கள் பலனுக்கு வரலங்கிற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். இப்பொழுது வந்திருக்கிறது வரவேற்க தகுந்த திட்டங்கள். இந்த கேள்வியும் அரசியல் அரங்கத்தில் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. மாற்றுக்கருத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கண்ணதாசன் அவர்களுக்கும் திரு கருணாராஜன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறியோட வருகின்றோம். வணக்கம்.